உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி பேராலயம் பகுதிகளில் சுற்றித் திரிந்த 50க்கும் மேற்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டோரை முடித்திருத்தம் செய்து புதிய உடை அணிவித்து காப்பகத்தில் ஒப்படைத்த மறுவாழ்வு அளித்த தன்னார்வலருக்கு குவியும் பாராட்டுகள். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பாரதி மோகன் என்ற தன்னார்வலர், பாரதி மோகன் அறக்கட்டளை என்ற பெயரில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சாலையோரம் ஆதரவின்றி திரியும் ஆதரவற்ற இளைஞர்கள், முதியோர்களுக்கு தினம்தோறும் உணவு வழங்கியும், மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையில் திரியும் நபர்களை அழைத்து முடித்திருத்தம் செய்து, குளிக்க வைத்து, உடை அணிவித்து, சக மனிதனாக மாற்றி காப்பகத்தில் சேர்த்தும், உரியவர்கள் குடும்பத்தில் சேர்த்தும் வருகிறார். அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் மற்றும் நாகூர் தர்கா பகுதிகளில் சுற்றித் திரியும் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றித் திரிந்த 50க்கும் மேற்பட்டோருக்கு பாரதி மோகன் இலவசமாக முடித்திருத்தம் மற்றும் முகச்சவரம் செய்தார். தொடர்ந்து அவர்களை தூய்மைப்படுத்தி, புத்தாடை மற்றும் உணவு வழங்கி அவர்களை உரிய காப்பகத்தில் ஒப்படைத்தார். சாலைகளில் இவர்கள் நடமாடுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோரை மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்து மறுவாழ்வு அளித்த தன்னார்வலர் பாரதி மோகனுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுதலை தெரிவித்துள்ளனர்.